ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வந்தன் யூடியூப் சேனல். விட்டோ சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். விட்டோ சர்டிஃபிகேட், விதவைகள் சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி இந்த வீடியோ. உங்களுடைய பிசி இல்லைன்ற மொபைலில் ஏதாவது ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. அது ப்ரௌசரில் இ-சேவைன்னு சொல்லி டைப் அடிங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். இதில் டிஎன்இஜின்னு சொல்லியிருக்கான் முதல்ல வர வெப்சைட்டில். இந்த டிஎன்இஜி வெப்சைட் தான் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ் வாங்குகிற வெப்சைட்டு. இதில் தான் நம்ம விட்டோ சர்டிஃபிகேட் விதவைகள் சான்றிதழ் அப்ளை பண்ணி வாங்க போகிறோம். இதில் இங்கிலீஷ் வெர்ஷனில் மாற்றிக்கிடுவோம். இதில் சிட்டிசன் லாகின்னு சொல்லியிருக்கான். சிட்டிசன் லாகின் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் விட்டோ பென்ஷன் ஸ்கீமுக்கு விட்டோ சர்டிஃபிகேட் வாங்கினா தான் பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும். அதனால் நம்ம விட்டோ சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது சொல்லி பார்ப்போம். இதில் நம்ம சிட்டிசன் லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீழே ரிஜிஸ்டர்ன்ற உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் பூரா ஆட் பண்ணிவிட்டு அந்த லாகின் பேஜில் கீழே நியூ ரிஜிஸ்டர்ன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி இதில் உங்களுடைய நேம், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், தாலுக், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் நம்பர், லாகின் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு அந்த நியூ யூசர் சைன்அப் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் எந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை மேலே சைன்இனில் கொடுத்துக்குங்க. அடுத்து உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. கீழே கேப்சா என்டர் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நம்ம விட்டோ சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அதை சைன்அப் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின்ன்ற பட்டனை அமைக்கினீங்கன்னா உங்களுக்கு இ-சேவை போர்ட்டலுக்கு எடுத்து வந்துடும். இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கான். செகண்ட் ஆப்ஷனில் இருக்கான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இதில் கீழே லாஸ்ட்டில் விட்டோ சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்கான். கீழே லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க 109 விட்டோ சர்டிஃபிகேட். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போயிடும். இதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃபு, டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் ஹஸ்பண்டு, மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அடுத்து செல்ஃப் டிக்ரேஷன் அப்ளிகேஷன்ட்டு. செல்ஃப் டிக்ரேஷன் என்னன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி பெரிய ஃபார்மெட்டில் இருக்கும். அதை சம்மந்தப்பட்ட பெண் இதில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அதர் டாக்குமெண்ட்ஸுன்ற உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பழைய ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு எல்லாம் 60 ரூபா சார்ஜ் இதுக்கு ஆகும். இதில் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ண தெரியலன்னா என் சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதில் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரில் எத்தனை கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்லி கீழே வந்துடும். அதில் ஜஸ்ட்டு யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட கேன் நம்பர் நம்பர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா
அவங்களுடைய ஆதார் அட்டை நம்பரை வந்து கீழே வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அடுத்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்து ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கங்க. இதில் ப்ரொசீட்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்கு வந்து போயிடும். இதில் வந்து கேன் நம்பரில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் வந்து வந்திருக்கோம். நீங்கள் மேனுவலாக வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஹஸ்பண்டோட இறந்த சர்டிஃபிகேட் நம்பரு, அப்புறம் அவங்களோட ஃபாதர் மதர் அவங்க நேம்ஸு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன் நம்பரில் இருக்கிறதே வந்து வந்துடும். இதில் சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து சில ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸும் இப்போ இருக்கிற அட்ரஸும் சேமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை கொடுத்துங்க. எல்லாம் வந்து முடிஞ்ச உடனே வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற பேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ 50 கேபிக்குள்ளே வந்து இருக்கணும். டாக்குமெண்ட் சைஸ் வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோ சைஸ் வந்து மொபைல்லே வந்து குறைக்கணும். ஃபோட்டோ ரீசைசர்னு சொல்லியிருக்கோம் ப்ளே ஸ்டோரில். அந்த ஃபோட்டோ ரீசைசர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோவோட சைஸை வந்து 50 MBக்குள்ளே குறைச்சிக்கலாம். அதில் அந்த க்ரீன் கலரில் அப்லோட் சிம்பிள் வரும். அப்படி வந்தால் அப்லோட் ஆகிரும். அதேமாதிரியே வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் அட்டையை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் வந்து விட்டோ சர்டிஃபிகேட் வாங்க முடியும், பென்ஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க. அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஹார்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து செல்ஃப் டிக்ரேஷன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கான். அது வந்து அந்த டவுன்லோட் ஃபார்ம்னு சொல்லியிருக்கான். செல்ஃப் டிக்ரேஷன் ஃபார்மு அதை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து சம்மந்தப்பட்டவங்க வந்து கையெழுத்து போட்டு அதை ஸ்கேன் பண்ணி திரும்ப நம்ம வந்து அதை வந்து ஃபோட்டோ ஒட்டி கீழே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப வந்து அதை ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஃபோட்டோ ஒட்டிட்டு கீழே சைன் பண்ணிவிட்டு மொபைல் கேமரா மூலமாகவே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஜெராக்ஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு அந்த செல்ஃப் டிக்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருங்க. அதர் டாக்குமெண்ட்ஸில் வந்து ஓட்டர் ஐடி, ஹஸ்பண்டோட ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு ஏதாவது ஒன்று வந்து கொடுத்துங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேர் மென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குன்னா கொடுத்துட்டீங்கன்னா பேமெண்ட்க்கு வந்து போயிடும். பேமெண்ட் வந்து 60 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 60 ரூபா வந்து உங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ எது மூலமாக வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம்.
பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு வந்து விட்ரோல் சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்லேயே வந்து ஸ்டேட்டஸில் வந்து வந்துடும். நீங்கள் வந்து எடுத்து பிரிண்ட் அவுட் வந்து போட்டுக்கலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ரெசிப்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து விதவை சான்றிதழ் வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் நாட் வெரிஃபைடுன்னு வரும். அதை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறோன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ணுறோன்னு சொல்லி இப்படி டிக் வந்து போட்டுட்டு டிக்கு வந்து வந்துடும். அந்த வெரிஃபிகேஷன் வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். விதவைகள் விட்ரோ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். அதேமாதிரி பென்ஷன் ஸ்கீமு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனல்லே வந்து வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க வந்து நம்ம சேனலை வந்து கிளிக் பண்ணி பார்த்துங்க. இது மாதிரி மேலும் வீடியோஸ் வந்து பார்க்க வந்து செல்வேந்திரன் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.